நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெளிவந்தது சிவகார்த்திகேயனின் SK25 அப்டேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி ஹீரோவாக இருப்பவர் சிவகார்த்திகேயன். அமரன் படத்தில் வெற்றிக்கு பின் இவர் நடிக்கும் படங்கள் மீது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்துள்ளது. சிவகார்த்திகேயன் கடைசியாக நடித்த அமரன் திரைப்படம் மெகா ஹிட் ஆகி உலகளவில் 350 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. அடுத்ததாக அவர் சுதா கொங்காரா இயக்கத்தில் நடித்து வருகிறார். முதலில் இந்த படத்துக்கு புறநானூறு என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அதில் சூர்யா ஹீரோவாக நடிக்க இருந்தார். ஆனால் சில காரணங்களால அவர் அந்த படத்திலிருந்து வெளியே வந்ததை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் உள்ளே வந்தார். இது அவருக்கு 25வது படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயனின் வளர்ச்சி தற்போது எக்கச்சக்கமாக இருக்கிறது. டாக்டர், டான் என வரிசையாக 2 படங்களில் 100 கோடிகளை வசூல் செய்தார். அதனையடுத்து நடிகர் பிரின்ஸ் திரைப்படம் தோல்வியடைந்தது. அந்த சறுக்களை வைத்து சிவா இனி அவ்வளவுதான் என்று பலரும் கூறினார்கள். ஆனால் அந்த பேச்சை மாவீரன் படத்திலே அடித்து நொறுக்கிவிட்டார். மெடோனாஸ்வின் இயக்கியிருந்த அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. தொடர்ந்து நடித்த அயலான் திரைப்படமும் ஹேப்டன் மில்லர் படத்தை சம்பவம் செய்து வென்றது. சிவகார்த்திகேயனின் கரியரிலே அமரன் திரைப்படத்துக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவாகியிருந்த அந்த படத்தில் SKக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்திருந்தார். மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக வைத்து அந்த படம் தயாரானது. படத்துக்கு ரசிகர்கள் தங்களது ஏகோபித்த ஆதரவு கொடுத்தார்கள். விமர்சன ரீதியாகவும் கொண்டாட்ட படம் வசூல் ரீதியாகவும் சக்கப்போடு போட்டது. அதாவது அந்த படம் உலகளவில் 350 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. இதுதான் சிவாவின் கரியரிலேயே உச்சபட்ச வசூல் செய்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் சிவாவின் நடிப்பு அவ்வளவு மெருகேறியிருந்தது. இப்படி பல விதங்களில் இந்த படம் சூப்பர் அப்ளோஸை அள்ளியதன் காரணமாக சிவாவின் மார்க்கெட்டும் சரசரவென்று உயர்ந்தது. அடுத்ததாக அவர் AR முருகதாசுடனும் CB சக்கரவர்த்தியுடனும் வெங்கட் பிரபுவுடனும் ஒரு படத்தில் பணியாற்றுகிறார். SK23 திரைப்படம் வரும் செப்டம்பர் மாதம் வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. AR முருகதாஸ் இயக்கத்தில் SK23 படம் உருவாகி வரும் நிலையில் சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் SK25 படத்தின் டைட்டில் குறித்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் சிவகார்த்திகேயன். இவரது நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான அமரன் படம் வசூல் ரீதியாக 400 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் அள்ளிக்கொண்டிருக்கின்றன. 23வது திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ள சிவகார்த்திகேயன் சிவி சக்கரவர்த்தியின் இயக்கத்தில் 24வது படத்தில் நடிக்க உள்ளார். இதற்கிடையில் இவர் சூரிய ரிப்போர்ட் படத்தை இயக்கிய சுதா கொங்காரா இயக்கத்தில் SK25 எனும் திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி இருக்கிறார். இப்படம் இந்தி திணிப்பு தொடர்பான கதைக்களத்தில் உருவாகி இருப்பதாகவும் கூறப்படுது. இந்த படத்தில் வில்லனாக ஜெயம் ரவி நடிக்க உள்ளார். இதன் மூலம் தனது திரை பயணத்திலே புதிய அவதாரத்தை ரவிமோகன் அதாவது ஜெயம் ரவி அவர் எடுக்கவிருக்கிறார். மேலும் இப்படத்தில் நடிகை ஸ்ரீலீலா மற்றும் அதர்வா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளனர். இந்த படத்துக்கு GV பிரகாஷ் இசையமைக்கிறார். இது அவருக்கு 100வது திரைப்படம். இந்த படத்தில் ஹீரோயினாக ஸ்ரீலீலா நடித்து வருகிறார். இவர் தெலுங்கில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். குண்டூர் காரம், பகவத் கேசரி படங்கள் இவரது நடிப்பில் சமீபத்தில் வெளியானவை. நடிகை ஸ்ரீலீலா இப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார். இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க GV பிரகாஷ் இசையமைக்க உள்ளார். இப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் கல்லூரி மாணவனாக நடிக்க உள்ளார். சிவகார்த்திகேயன் 25வது படத்துக்கான அறிவிப்பை சமீபத்தில் தான் படக்குழுவினர் அறிவித்தனர். இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தை டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறார். மேலும் இப்படத்தில் வில்லனாக ஜெயம் ரவி நடிக்கிறார். அதர்வா முக்கிய கதாபாத்திரத்தில் கமிட் ஆகியுள்ளார். இதற்கிடையே சூரரை போற்று படத்தை இயக்கிய கவனமீர்த்த சுதா கொங்காரா சூர்யா வைத்து புறநானூறு என்ற படத்தை இயக்கவிருந்தார். ஆனால் சில காரணங்களால் அந்த படத்தில் இருந்து சூர்யா விலகினார்.
அவரது விலகலை தொடர்ந்துதான் சுதாவின் கண்கள் சிவா மீது பட்டது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள். நிச்சயமாக இந்த படமும் சிவாவின் கேரியரில் முக்கியத்துவம் வாய்ந்த படமாக இருக்கும் என்றது நம்பப்படுது. இந்த படத்தில் பூஜை போடப்படுவதற்கு முன்பு ஒரு வதந்தி பரவியது. அதாவது தாடியுடன் ப்ரோமோ வீடியோ ஷூட்டுக்கு சிவகார்த்திகேயன் வந்ததால் அவருக்கும் சுதாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அதெல்லாம் வெறும் வதந்திதான் என்பதை நிரூபிக்கும் விதமாக நல்லபடியாக பூஜை போடப்பட்டது. மேலும் ஷூட்டிங்குக்கும் தொடங்கி மும்முரமாக நடந்து வருகிறது. இந்த சூழலில் படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சிவாவின் சூப்பர் ஹிட் படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் SK25 படத்துக்கு பராசக்தி என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதை உறுதி செய்யும் விதமாக 1 நிமிடம் 50 வினாடிகள் கொண்ட டைட்டில் டீசர் விரைவில் வெளியாக உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. அதன் அறிவிப்பு வீடியோ வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் அன்று வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்துக்கு முதலில் 1965 என்ற பெயர் வைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் இப்போது படத்துக்கு அந்த பெயரிலே பராசக்தி என்று பெயர் வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே பராசக்தி என்ற பெயர் கொண்ட படத்தில் தான் சிவாஜி கணேசன் அறிமுகமானார். இந்த படத்தின் டைட்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான பராசக்தி படமும் அப்படத்தில் இடம்பெற்ற அந்த வைரல் டயலாகும் தான் ஞாபகம் வருகிறது. 1952ஆம் ஆண்டு இயக்குனர் கிருஷ்ணா பஞ்சு இயக்கத்தில் வெளியான படம்தான் பராசக்தி. இப்படத்தின் மூலம் தான் சிவாஜி நடிகராக அறிமுகமானார். மறைந்த முன்னாள் கருணாநிதி இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருந்தார். இந்த படம் அவரது திரைப்பயணத்தில் முக்கிய படமாக அமைந்தது. அந்த படம் தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி வைத்தது. எனவே அந்த சென்டிமெண்ட் படி இந்த பராசக்தியும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சிவாவின் கரியரில் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஜினிகாந்தின் தீவிர ரசிகரான சிவகார்த்திகேயன் பராசக்தி ஹீரோடா என வசனம் பேசுவது போன்ற ரீல்ஸை தற்போது ரசிகர்கள் இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். இந்த படத்தை தியேட்டரில் பார்ப்பதற்காக ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். படம் எவ்வாறு தயாராக போகுது என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சிரி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.